அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம நேற்றைய தினம் காலையில ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லயே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டோட பிரேக் அவுட் உண்டான தொலைவு ஜாஸ்தியா இருக்கு, டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்ல ஸ்ட்ராடல் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே ஸ்ட்ராடல் அப்படிங்கிற பதிவு இருந்தது. அதனால 80% வாய்ப்பு அப்படிங்கறது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ், அதாவது முரண்பாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் அப்படிங்கும் போது நம்ம ஒரு வரைபடம் எப்படி அமைய வாய்ப்பு அப்படிங்கறதையே நம்ம தீர்மானிச்சிருக்கோம். அப்போ அதாவது ஒரு சந்தையோட வியாபாரம் நடக்கும் முன்னே இப்படி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது முடிந்ததுக்கு அப்புறம் பேசுறதா நம்ம நினைக்க கூடாது. அதற்கு முன்பே இதற்கு திருப்பி 10% நம்ம என்ன பேசணும்? சந்தை இன்னும் ஒரு முகம் ஏறலாம் அல்லது ஒரு முகம் இறங்கலாம். ஆனா வாய்ப்பு அதுக்கு 10% தான். எதுவுமே ஷேர் மார்க்கெட்ல நிகழாதுன்னு சொல்றதில்ல. எது வேணாலும் எப்ப வேணாலும் நிகழலாம். ஆனா நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், எதற்கு அதிக வாய்ப்பு, இதுதான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் மார்க்கெட்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எப்போதும் நம்ம மனநிலையில ஒரு முக பயணத்திற்கு என்ன தேவையோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் தான் நம்ம மனசுல வச்சிருப்போம். அப்போ நம்ம வெற்றி பெற முடியவே முடியாது. நீங்க சந்தையில 80% வாய்ப்பு மார்க்கெட்டுக்கு வால்டைல்ல தான் இருக்கும். நீங்க பிரிச்சு பார்த்தாலும் தெரியும். 20% வாய்ப்பு தான் ஒன் சைடா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 20% நடக்கக்கூடிய வாய்ப்பை 80% மனநிலைக்கு நம்ம அடாப்ட் பண்ணோம்னா எப்படி வெற்றி பெற முடியும்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சந்தைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஏறுமுகமாக முடிந்துள்ளது. இந்த ஏறுமுகத்திற்கு அடுத்த நாள் இதே ஏறுமுகம் தொடரணும் அப்படின்னா, இல்ல அதே மாதிரி இறங்கணும் அப்படின்னா இதற்கு 10% வாய்ப்பு தான். அடுத்து இந்த ஏற்றத்தை, எதற்காக இந்த ஏற்றத்தை அப்படி நம்ம சொல்றோம்னா, இது ரொம்ப ரொம்ப லாஜிக். எல்லாரும் பல விஷயத்திலையும் பல நோக்கத்திலையும் பல வழிகளிலையும் மீண்டும் மீண்டும் நினைவூட்டின விஷயம்தான். ஒரு மலையேற்றம் ஏறுகிறோம், நம்ம அந்த இடத்துல என்ன ஆகணும்? மீண்டும் ஒரு மலையேற்றத்திற்காக தயார் செய்வதற்காக அந்த இடத்தில் நம்மளை நிதானப்படுத்த அமருவோம், களைப்பாற்றுவோம். அப்போ அந்த களைப்பாற்றும் நேரத்தில் அந்த இடத்துல மார்க்கெட் சைட்வேக்குள்ள போகணும். அப்ப சைட்வேக்குள்ள போகணும்னா யாரேனும் ஒருவர் நம்மளுக்கு சந்தையில பலவீனமா இருக்கணும். அதனாலதான் நிப்டி பேங்க் நிப்டி முரண்பாடை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப லாஜிக்கான விஷயம். அதே மாதிரி இது எல்லாராலும் பின்பற்றக்கூடிய விஷயம். ஆனா நம்மளோட மனசு அதை ஏத்துக்காது. முந்தின நாள் சந்தை ஏறுமுகமா முடிந்தால் அடுத்த நாளும் ஏறுமுகமாத்தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம மனசு தோணும். ஆனா நம்ம மனசுல தோன்றதுக்காக சந்தையில நிகழுமா அப்படின்னா வாய்ப்பு குறைவு. அதனாலதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 80% இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நிகழ்ந்தது. யாரெல்லாம் சந்தையை ஆய்வு செய்திருந்தார்களோ அவர்களுக்கு இதனை பற்றி புரியும். முடிவுற்றிருக்கும் போதும் கூட தெரிஞ்சுக்கலாம். நிப்டி 0.22, பேங்க் நிப்டி 0.50, நிப்டி 38 பாயிண்ட்ஸ் அப்படின்னா பேங்க் நிப்டி ஒரு 100 பாயிண்ட் தான் ஏறி இருக்கும். ஆனா 200 புள்ளிகள் ஏற்றம் உள்ளது. அப்பவே நம்ம சொன்னோம், ஒண்ணு நிப்டி பலமா இருக்கும், பேங்க் நிப்டி வீக்கா இருக்கும், இல்ல நிப்டி பலவீனமா இருக்கும், பேங்க் நிப்டி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நிப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிப்டி ஒரு ஏற்றத்தை அமைத்துள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு பெரிய விஷயம், இன்று 4ஆம் தேதி ஏப்ரல் 4 சந்தை விடுமுறை, மகாவீர் ஜெயந்தி. அப்போ
ட்ரேடிங் ஹாலிடே ஏப்ரல் 4 மகாவீர் ஜெயந்தி. அப்போ கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. அப்ப இந்த 2 நாட்கள்ல டைம் வேல்யூவை அவங்க எரோட் பண்ணணும். 3 நாள் செய்ய வேண்டிய விஷயத்த 2 நாள்ல செய்யணும். ஏன்னா நீ அவ்வளவுதான் இருக்கு, செவ்வாய் புதன் வியாழன். அப்ப இந்த 2 நாட்கள்ல டைம் வேல்யூ கரையிற வேலையும் செய்யணும் ஆப்ஷனுக்கு. அப்ப என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்க வேண்டும். இப்ப நம்ம நிஃப்டி பார்ப்போம். ஃபியூச்சர் ஸ்பாட் வந்து 17,398, ஃபியூச்சர் வந்து 17,474. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70 புள்ளிகள் பிரீமியத்தில், அதாவது 0.5% பிரீமியத்தில் இருக்கு. இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சந்தை இறங்காது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, இறங்கினாலும் புட் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ, அதாவது ஆப்ஷன் கிரீக்ஸ் சொல்லுவாங்க, அது குறைவாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டிஃப்ரெண்ட்ல, அதுவும் நம்மளுக்கு இறங்கு முகம் அப்படிங்கிறது வேகமா இருந்தாலும் கூட புட் ஆப்ஷன்ல ஏதாச்சும் ரியாக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மெதுவா இந்த மாதிரி ரொம்ப மெதுவா இந்த மாதிரி இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு பிரீமியம் ஏற்றம்ங்கிறது சுத்தமாவே இருக்காது. அப்போ இதுல புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணி ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மிக கடின காலமாக இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான பிரீமியம் அட்டவணை. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, மார்க்கெட் இறங்காதுன்னு சொல்லியாச்சு, இறங்கலாம். அப்படி இறங்கினாலும் ஏதோ இடத்துல சப்போர்ட்டுங்கிற எடுக்கிற இடமா இருந்ததுன்னா அதுல வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிகழ்வதற்கு வாய்ப்பு, அதாவது இறங்கறதுக்கு 2 மணி நேரம் பண்றாங்க அப்படின்னா ஏறக்கு 5 நிமிஷம் போதும். அந்த வாய்ப்பு இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான விஷயத்துல உண்டு. அப்ப இதெல்லாம் யாரெல்லாம் ஆய்வு செய்யறாங்களோ இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறிப்பாக இருக்கும். அட்டவணை வரைபடத்தை நம்ம பார்க்கறதா இல்ல, ஆனா வரைபடம் எப்படி இருந்தால் எப்படி அமையும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதனாலதான் நம்ம வரைபடத்தை பார்த்து ஒரு பதிவு செய்யாம மார்க்கெட்டோட நிகழ்வு என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை வச்சு நீங்க வரைபடம் எப்படி அமைய போகிறது அப்படின்னு கூட நீங்க முடிவெடுக்கலாம் அந்த அளவுக்கு. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரேங்கல், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரேங்கல் என்ன சொல்ல வர்றாங்க, 17,300க்கும் 17,400க்கும் இடைப்பட்டு, அப்போ இந்த ஸ்ட்ரைக் சொல்றது தான் நாங்க கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஆக்டிவா இருக்கிறாங்க. இதனுடைய டோட்டல்டு பிரீமியம் நம்மளுக்கு 100 ரூபாய். அப்ப சந்தை வந்து 17,200ல இருந்து 17,500க்குள் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க. அடுத்த விஷயம், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறதும் அதற்கு அடுத்து ஒரு ஸ்ட்ரேங்கல் 17,400 புட் 17,500 கால் இப்படி ஸ்ட்ரேங்கல் இருக்கு. அப்ப ஸ்ட்ரேடல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 17,400 படி உங்களுக்கு 70 140 ரூபாய் அப்படின்னா 17,260ல இருந்து 17,540 வரை சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அடுத்து 17,400க்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 90-100 புள்ளிகள் பக்கமே நம்மளுக்கு வருகிறது. அப்போ 100 புள்ளினே வச்சுட்டாலும் 17னா அப்ப 17,600 17,300, அப்ப இதற்குள் சந்தை இருக்கிறதா இவங்க பதிவு பண்றாங்க. அப்போ மொத்தமா நம்மளுக்கு தெரியறது பார்த்தா 17,200ல இருந்து 17,600க்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. அது நடுநிலையாக 17,400 மையமா வைத்து நடைபெற வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 17,300 17,400 ஸ்ட்ரேங்கல், அடுத்து இந்த இடத்துல 17,400க்கும் 500க்கும் அப்படின்னா 17,350ல இருந்து 17,450க்குள் சந்தை
மிகப்பெரிய நிதானத்தில் இருக்க அதிகமான வாய்ப்பாக அமையும். இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இது இப்படி கம்மியா இருந்தால் மந்த நிலைன்னு சொல்லலாம். ஏன்டா ட்ரேடு பண்ணோம் அப்படின்னு நம்மளையே கேட்டுக்கிற அளவுக்கு நம்ம மனசு செய்ய போகுது. இந்த இடத்துல ஒருத்தர் ஓவர் ட்ரேடிங் அப்படின்னு பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவா அமையும். ஏன்னா மார்க்கெட்ல 80% மந்த நிலையில் இருக்கிற வாய்ப்பு, 20% ஒருமுக பயணம் இருக்கிற வாய்ப்பு, அப்படித்தான் இருக்க போகுது. நம்ம ஏன் 80-20ன்னு சொல்றோம்னா மந்த நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மந்த நிலை மட்டும் சொல்லிடலாம். ஆனால் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான். அதனால எப்பவுமே 2 நிகழ்வுக்கு கொடுக்கணும். ஆனா அதுக்கு 80% ஏதாவது எந்த வாய்ப்பு அதிகமா இருக்கோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 20% வாய்ப்பு நடக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதாவது வியாபாரமே பண்ணக்கூடாது. அப்ப 80% நிகழ்றதுக்கு என்ன வாய்ப்போ அதை தான் ட்ரை பண்ணணும். அது நிகழல அப்படின்னா ஸ்டாப் லாஸ்ல வெளியில வந்துட்டு ஸ்கிரீனுக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவா இருக்கிற இடத்துல நம்ம முயற்சி நிறைய பண்ணோம்னா மார்க்கெட்டை விட்டு விரைவாக காணாமல் போய்விடுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைச்சதுதான் நடக்கும் அப்படின்னு மார்க்கெட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ மார்க்கெட்ல நீண்ட நாட்கள் பயணம் செய்ய முடியாது. அப்ப இந்த நிலைக்கு இதுதான் காரணம். அப்புறம் எதிர்பார்ப்பு, நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இல்லை. நீங்க சொல்ல ஆர்பிஐ நியூஸ் இருக்கு, ரிசல்ட் மந்த் அப்படின்னு என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதற்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஐவி இங்க இல்ல. அப்ப இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப அது நிகழ்றதுக்கு வாய்ப்பா இருக்கலாம். அப்படி ஐவி இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா இதை வந்துட்டு என்ன வந்தாலும் இப்ப எப்படின்னா கொரோனா தொடக்க காலத்துல வந்து கொரோனாவா அப்படின்னு பயந்துட்டு இருந்த இடத்துல அதுக்கப்புறம் 1 வருடம் 2 வருடம் போனதுக்கப்புறம் கொரோனாவா அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, அசால்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அசால்ட், அதாவது மார்க்கெட் வந்து அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்தில் இங்க இல்ல அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். 17,400 கால் 65 ரூபாய். அப்போ 17,465, 17,400 புட் 66 ரூபாய். அப்போ 17,334. அப்ப இந்த 2 பிரீமியத்தை கூட்டினா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 130 புள்ளிகள். அப்போ 17,270 இருந்து 17,530 இந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பாக்டான ஜோனாக இருக்க போகிறது. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் 40,813, ஃபியூச்சர் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க 41,013. அப்ப கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கு. இந்த 200 புள்ளிகள் அப்படிங்கிறது 0.5%. அப்ப இந்த நிகழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டும். அப்ப பிரீமியம் அந்த அளவுக்கு உள்ளடக்கமா இருக்கு அப்படின்னா அப்ப என்னென்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு பார்க்கணும். 40,500 ஸ்ட்ரேடலாக இருந்தது. 40,700, 40,600, 40,500, 40,700, 40,600, 40,500, 40. அப்ப சந்தை வந்துட்டு இவங்க 40,500 41,000 இருக்க அதிகமான வாய்ப்பாக தென்படுகிறது. ஆப்ஷன் செயின் இதுலயும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கு. சந்தை நீங்க ஏறுமுகம் 200 புள்ளிகள் பிளஸ் அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எவ்வளவு பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னு கேட்டா எல்லாரும் 200 பாயிண்ட் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 40,800 கால் அவர்களுடைய ஏற்றம் அப்படிங்கிறது 0.45. இதுவே 40,500 கால் அப்படிங்கிறது 40 ரூபாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் பிளஸுக்கு இவங்க 40 ரூபாய் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க நினைச்சு பாருங்க, இந்த மணி ஆப்ஷன் இது வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷன். ஐடிஎம் ஆப்ஷனே 200 பாயிண்ட் அப்ப என்ன தாக்கம் அப்படிங்கறதான் இங்க பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓடிஎம் கால் சைட் இருக்கிறவங்களுக்கு பாருங்க, இந்த பக்கம் பாருங்க யாரெல்லாம் செல் அடிச்சாங்களோ. இப்ப பாத்தீங்கன்னா 40,500 கால் புட்ட
செல் அடிச்சிருந்தாங்கன்னா 40,500 கால் 40 ரூபா பிளஸ் 40,500 போட்டு 162 ரூபா மைனஸ். அப்ப இந்த 40 ரூபா கழிச்சுட்டா 120 ரூபா அப்பவும் ப்ராஃபிட். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், ஆப்ஷன் செல்லருக்கு தான் வாய்ப்பு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் வரும்போது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ 40,500ல ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு 120 ரூபா பிரீமியம் பேக்கெட் ஆயிருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து 40,800 212 அப்போ 41,012 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 40,800 190 200 பிரீமியம்ஸ்னா 40,600. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணா நம்மளுக்கு 400 பாயிண்ட்ஸ் வருது. அப்ப 40,400ல இருந்து 41,200க்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ இந்த மாதிரி லெவல்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது என்னென்ன இம்பாக்ட் ஆகுது, நம்ம சொன்ன விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஃபீட்பேக்கா கொடுக்கணும். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கணும். இந்த மாதிரி கூர்ந்து சந்தையை கவனித்தால் மட்டுமே சந்தையின் போக்கை நம்ம கணிக்க முடியும். இதற்குண்டான கட்டண பயிற்சி தான் கொடுக்குறோம். இது அனைத்துமே நீங்க அப்சர்வ் செய்ய வேண்டும். அப்சர்வ் செஞ்சு இதை பார்த்தால் மட்டுமே இதை உணர முடியும். நீங்க ஏற்கனவே ஏதாவது நட்டம் ஆயிருப்பீங்க, உடனே நம்ம கட்டண பயிற்சியில் வந்தா வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வர வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து பரிந்துரை எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம். நம்ம வகுப்புல இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். இந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கறத மேற்கோள் காட்டி இந்த விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம். அப்ப நீங்க இந்த மாதிரி சூழ்நிலைய நீங்க கணிக்க தெரிந்தால், நம்ம சொல்ற விஷயத்த நீங்க உணர்ந்து பார்த்தா தான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் வந்ததுக்கு காரணம். இப்ப நம்ம இவ்வளவு தூரம் நம்ம சொல்லியிருக்கோம்னா ஏன் நிகழ்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க வரைபடத்துல இந்த கேண்டில் அந்த கேண்டில் பாத்தீங்கன்னா புரியாது. இந்த ரெண்டு கேண்டில் எந்த கேண்டில் அமைஞ்சாலும் இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டும். அதற்கு நீங்கள் நிதானமாக சந்தையை நிதானமாக பார்க்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இங்க ரிசர்ச் செய்யறதுக்கு யாருக்கு இல்லை. நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலமாட்ட நம்ம நினைச்சிட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல போனதுமே நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல வரீங்க. அது வந்து கண்டிப்பாக நம்முடைய கட்டண பயிற்சியில் வெற்றி பெற இயலாது. அதனால உங்களுக்கு நிதானம் வேணும், முடிவெடுக்கும் திறன் வேணும், ஈடுபாடு வேணும். இதை சொல்லிதான் நம்ம கொடுக்குறோம். யாரையும் கட்டாயப்படுத்தி எங்க கட்டண பயிற்சியில் பங்கேறுங்கள் அப்படின்னு யாரையும் நம்ம கட்டாயப்படுத்துறது இல்லை. நிறைய பேர் வந்துட்டு ஃபீஸ் அதிகம் அப்படிங்கிற அளவுக்கு பதிவு பண்றீங்க. ஃபீஸ் அதிகம் தான். ஏனென்றால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க வரும்போது அது வெற்றி வாய்ப்பா இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபீஸ் நம்ம வாங்குறோம்னா அதுக்கு உங்களுக்கு உண்டான அதற்குண்டான மதிப்புக்கு உண்டான தகவல் நீங்க பெற முடியும். இல்லை என்றால் சும்மா எல்லாருமே பங்கேற்கலாம், ஃபீஸ் கம்மிட்டு எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அவங்களால அதுவும் பண்ண முடியாது, அவங்க பழைய விஷயத்தையும் பின்பற்ற இயலாது. அதன் காரணமாகவே நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு விஷயத்தை நிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறக்காக அனைவரும் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறக்காகவும் நம்ம பிளேலிஸ்ட்லயே நம்மளுக்கு எப்படியெல்லாம் நீங்க ஆய்வு செய்யணுமோ அத்தனை விஷயங்களும் பிளேலிஸ்ட்லயே விலையில்லா பதிவாகவே, அதாவது கட்டணம் இல்லாமையே ஃப்ரீ கண்டென்ட்டாவே நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனால் அதையே நீங்க பின்பற்றி ஆய்வு செய்யலாம். நீங்க கட்டண பயிற்சியில் பங்கேற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நேரமின்மை காரணமாக யாருக்கெல்லாம் உடனடியாக கற்றுக்கொள்ளணும், எங்களால் சுய ஆய்வு செய்வதனால நேரமின்மை காரணம் ஏற்படுகிறது அப்படிங்கிறவங்களுக்கு எளிதா இருக்குங்கிறதுக்கோசம் தான் நம்ம வந்து கட்டண பயிற்சி கொடுக்குறோம். அது இல்லாம நம்ம ஃப்ரீ கண்டென்ட்டாவே நம்ம என்னென்னலாம் சொல்லி தர போறோமோ அது அனைத்துமே ஃப்ரீ கண்டென்ட்டாவே கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் சுய ஆய்வு செய்யலாம், கட்டாயம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.